நன்மை செய்பவர், எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். உங்களை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பாங்க. உம் கிரிகைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பாங்க. உமக்கே 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 எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம் கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் அந்த நன்மையை எல்லாருக்கும் தேவன் செய்கிறாரா என்பது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். நன்மை செய்யணும் என்பது அவருடைய ஆசை. எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும், எல்லாருக்கும், நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறை வரைக்கும் என்ன நன்மை செய்யணும்னு ஆசை. 1000 தலைமுறைக்கு நமக்கு நன்மை செய்யணும்னு ஆண்டவர் ஆசை. எல்லாருக்கும் நன்மை செய்யணும். நம்ம நன்மை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் நாம் ஏற்படுத்தி விட்டோம்னா அவர் செய்ய வேண்டிய நன்மையை நமக்கு என்ன செய்யாமல் போயிடும்னா செய்யாமல் விட்டுடும். ஆண்டவர் ஆட்களை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, முகங்களை பார்த்து, அவங்கள பார்த்து என்ன செய்யறதில்லைன்னா ஆண்டவர் மனிதனுக்கு நன்மைகளை செய்யறதில்லை. அவங்க நடக்கிற நடத்தையை வச்சு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா அவர்களுக்கு நன்மை செய்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அவங்க நடக்கிற நடையை வச்சு தான், அவங்க என்ன நடக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்து கொள்ளுகிறாங்க என்பதை வச்சு தான் அவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா நன்மை செய்கிறது. எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்பது அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யலை அப்படின்னா நன்மை செய்யலை. ஆனால் எல்லாருக்கும் நன்மை செய்யணுடைய ஆசை. பர்த்திமேயு கூட ஒரு பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவன் என்ன செய்யணும்னு ஆசை, நன்மை செய்யணும்னு ஆசை. அந்த நன்மையை கர்த்தர் செய்கிறார். செய்யணும்னு ஆசை மட்டும் இல்லை, அந்த நன்மையை கர்த்தர் என்ன செய்கிறார், பர்த்திமேயு கூட கர்த்தர் நன்மையை செய்கிறார். தாவீதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். தலைமுறை வரைக்கும் என்ன செய்கிறார், நன்மையை செய்கிறார். ஆனால் நன்மை செய்யணுன்ற தேவன் விருப்பம் உள்ளவர், நோக்கம் உள்ளவர், ஆசை உள்ளவர். ஆனால் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யலை அப்படின்னா நன்மையை கர்த்தர் என்ன செய்யலை. எல்லாருக்கும் தேவன் நன்மையை செய்யலை, நன்மையை கர்த்தர் செய்யலை. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29, 30, 31 நம்ம கவனித்து பார்த்தோன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29, 30, 31, 32 வாசித்து பார்த்தோன்னா, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் வழிகளையும் என் காணிக்கைகளையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீர் என்னை பார்க்கிலும் மதிப்பானேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று
நான் என்ன செய்யணும், உனக்கு நன்மை செய்யணும், உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய தலைமுறை வரைக்கும் உனக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தும் இது அது எனக்கு என்ன இருப்பதாக, தூரமாக இருப்பதாக. ஏன் இப்படி தூரமாக இருப்பதாகன்னு சொல்கிறாரு? வாசி. என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையீனப்படுவார்கள். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையீனப்படுவார்கள் அப்படின்னா என்னை அசட்டை பண்ணுற. அப்போ ஏன் அந்த ஏழையுடைய குடும்பத்துக்கு கத்த நன்மை செயல்களுக்கும் பிரதான ஆசாரியர், அவர் பிரதான ஆசாரியார் இருந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு, அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய விரும்பலை. அதை தான் எரேமியா 18 கூட சொல்கிறார் இல்லையா? எரேமியா 18 கூட சொல்கிறார் இல்லையா? எரேமியா 18 கூட 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8வது வசனம் 9வது வசனம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன், விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாக பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமலும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், இன்னும் சொல்லப்போனால் அந்த பொல்லாப்பு செய்வார்களானால் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறதையே தொடர்ந்து செய்வார்களானால், அப்படிதான் அதை சொல்லணும். நானும் அவர்களுக்கு என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவங்க ஒன்றும் அதை பற்றி என்ன செய்யலை, ஒன்றும் சரியானபடிக்கு அவங்க மனம் மாறணும்னு எதிர்பார்க்கிற காரியத்தில் மனம் மாறலை. மீனத வசனம் பாருங்கள், மீனத வசனம், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. கேளாமலும் செய்வார்களானால் நானும் அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை, அப்போ எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்னா எல்லாருக்கும் தேவன் என்ன செய்ய விரும்பலை, நன்மை செய்யலை. எல்லாருக்கும் எல்லார் மேலும் அப்படி தான் அவருடைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன, எல்லாருக்கும் நன்மை செய்யணும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாரையும் மேன்மைப்படுத்தணும் என்பது தேவனுடைய தீராத ஆசை. அதுக்கு தான் அவர் பூமிக்கு வந்தது, அதுக்கு தான் அவர் பாடுபட்டது, அவருக்கு தான் ஜீவனை கொடுத்தது, அவர் தான் எழுந்தது, கடைசி சொட்ட ரத்த வரைக்கும் சிந்தினது எதுக்காகனா அதற்காக தான். ஆனால் தேவன் என்ன செய்ய விரும்பலை அப்படின்னா, இப்போ ஏழை குடும்பத்துக்கு சொன்னார். இந்த வசனம் அப்படியே ஏழை குடும்பத்தை என்ன செய்யுதுன்னா அப்படி எக்ஸாக்டாக பொறுப்பது பாருங்கள். நான் சொல்லவேன், நான் ஆஸ்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம். இப்போ பாருங்கள் 30ஆம் வசனம் 2:30, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் இன்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார். என்ன அர்த்தம், பிரதான ஆசாரியனா இருப்பார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம். யாருக்கு சொன்னார் அதை நிச்சயமாக சொல்லியிருந்தேன்? யாருக்கு சொன்னார் அப்படின்னா ஓப்பனி மக பினகாசுக்கு, சாரி இவளுக்கு சொன்னார், எலியேசருக்கு சொன்னார் அந்த வார்த்தையை. என்ன வார்த்தையை? இதை நீ செய்தபடினா நான் நேற்றுக்கு முன்ன நாள் உங்களுக்கு சொல்லிட்டு போனது, நேற்றுக்கு முன்ன நாள் அது உங்களுக்கு சொன்னேன். எலியேசர் என்ன சொல்கிறாரு, ஸோ அவன் இதை செய்தபடினால், எனக்காக பக்தி வைராகியம் காரட்டினபடினால், 25வது அதிகாரம் என்னாக 25 சொல்கிறார். 12:13 பார்த்தீங்கன்னா என்னாக 25 12:13 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார் பாருங்கள். பினகாசுக்கு சொல்கிறார், ஆகையால் இதோ கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரனை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் பக்தி வைராகியம் காட்டினபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன்,
அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராகிய காண்பித்தபடியால் செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பத்திரத்தை என்ன செய்யும்? உடன்படிக்கை. எங்கே சொன்னது? எங்கே சொன்னது? ஏலினுடைய தாத்தா பிணைகாசுக்கு சொன்னது இந்த வார்த்தையை. அப்போ சொல்கிறார், இவனுக்கு பிறகு அவனுக்கு மட்டும், பிணைகாசுக்கு மட்டுமல்ல, அவன் பின் சந்ததிக்கு என்ன செய்வேன்? நான் ஆசாரிய பட்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்னைக்கு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன்னா, நான் சொல்லியிருந்த அந்த வார்த்தை இப்போ 2:30 உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொன்னதுன்னு சொல்லலை, சொல்லி இருந்தோம். சொன்னதுன்னா ஏலிக்கு சொன்னது, ஆனால் சொன்னது சொல்லி இருந்தும் அப்படின்றாரு. சொன்னது அப்படின்னு அர்த்தம், ஏலிக்கு சொல்கிற வார்த்தை உனக்கு சொன்னது அப்படின்னு. ஆனால் சார் சொல்லி இருந்தும் கடந்த காலத்தில் சொல்ல எங்கே சொன்னார்? பிணைகாசுக்கு சொன்னார். அதை அங்கிட்டு சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு என்ன செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேன், நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவளை நான் கனஈனப்படுத்துவேன். அப்போ எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்யணும் ஆசை. ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. எல்லாருக்கும் நன்மையை செய்யலை. அப்போ என்ன செய்கிறாரு? நன்மை செய்வேன்னு சொன்னால் கூட என்ன செய்ய மாட்டேன். ஸோ உனக்குள்ள ஒரு மனமாற்றம் வராத பட்சத்தில் அந்த நன்மையை நான் செய்ய மாட்டேன்றார். உனக்கு அந்த நன்மையை செய்ய மாட்டேன். ஆனால் யாருக்கெல்லாம் அந்த மனமாற்றம் வந்துச்சோ, அந்த மனமாற்றம் வந்தவங்கள் எல்லாம் அவர்களை மட்டுமல்ல, அவருடைய பிற்கால சந்ததிகள் வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த சந்ததிக்கு தேவன் நன்மை செய்கிறார். ஆனால் மனமாற்றம் வராத நபர்களுக்குள்ள அவர்களையும் தேவன் ஆஸ்வதிக்கிறதில்ல, அவனுடைய பிற்கால சந்ததிக்கும் தேவன் என்ன செய்கிறதில்ல? ஆசீர்வதிக்கிறதில்ல, நன்மையை செய்கிறதில்ல. அப்போ எல்லாருக்கும் நன்மை செய்கிறோன்றதுனால எல்லாருக்கும் தேவன் என்ன செய்யலை? நன்மையை செய்யலை. அதான் நம்ம மத்திய 6:33 வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உனக்கு என்ன செய்யப்படும்? உனக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்றார். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லலை, உங்களுக்கு கூட கொடுக்கப்படுன்றார். உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னால் அதை எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். அது அப்படியே பொருந்திடுறதுக்கு எல்லார் மேலும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். இல்லையா? அப்படி சொல்கிற வார்த்தை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னா அது எக்ஸாக்டாக பொருந்திடும். ஆனால் என்ன செய்யலை? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். யாருக்கு? அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியம் தேடுகிறவர்களுக்கு இது கொடுக்கப்படுன்றார். அப்போ தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு ஆசை, ஆனால் என்ன செய்யலை? நன்மையை எல்லாருக்கும் செய்யலை. ஏன் அந்த நன்மையை செய்யலை? இங்கே ஆசாரியனுக்கு அங்கே 2 பேரை பார்த்தோம். பிணைகாசுக்கு என்ன கொடுக்குறாரு? பிணைகாசுக்கு என்ன கொடுத்தாரு? உனக்கு மட்டுமில்லை, உன் பின்வர சந்ததி முழுவதும் யாராக இருப்பீங்க? நித்திய ஆசாரிய பட்டம் உங்களுக்கு உரியதுப்பா. என் சமூகத்தை நீங்கள் தான் என்ன செய்வீங்க? என்னை ஆராதிக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க, வேறு யாரும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்றார். ஆனால் அது ஏலியின் காலத்து வரும்போது சொன்னார், நான் என்ன செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே உன் பிள்ளைகள் ஆசாரிய பட்டத்தை என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது, உன் பிள்ளைகளை சேர்க்கவே மாட்டேன், உன் சந்ததியை சேர்க்கவே மாட்டேன், எனக்கு முன்னாடி வரவே கூடாது அப்படின்ற அளவுக்கு அந்த நன்மை என்ன செய்கிறாருன்னா கட் பண்ணுறார். ஒருத்தனுக்கு ஆசுவத்தை கொடுத்து அந்த ஆசுவத்தை பின்னாட்டில் வரைக்கும் தொடர செய்கிறாரு. ஒருத்தனுக்கு ஆசுவத்தை கொடுக்காம சாபத்தை கொடுத்து தொடர செய்கிறார். இல்லையா? இதோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கு பிறகு தான் ஆபத்தான வார்த்தைகள். எது? 1 சாமுவேல் 2:30 முடிச்சிருந்தா கூட என்ன செய்யுது, எது தூரமாக இருப்பதாகன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தால் கூட சரி பரவாயில்ல, சரிங்க அப்படி விட்டுடலாம். ஆனால் அடுத்த வசனம் ஆரம்பிக்குது பார்த்தியா, அதில் இருந்து தான் ஆபத்தான வசனங்கள் ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் பாருங்க. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு நான் தரித்து போடும் நாட்கள் வரும், சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்தில். அப்போ என்ன பார்க்க சொல்கிறார்? நன்மை செய்வேன் தான் ஆசை, நான் நன்மை செய்யாமல் நீ என்ன வாங்குவ? உபத்திரவத்தை நீ வாங்குவேன்றார். நன்மை செய்யணும்னு ஆசை, ஆனால் நன்மை செய்ய மாட்டேன். ஆனால் என்ன செய்கிறேன்? நன்மை செய்ய விட்டுட கூட பரவாயில்ல, நன்மை செய்யாமல் இல்லை, உனக்கு என்ன கொடுப்பேன்? எப்படியெல்லாம் உபத்திரம், அந்த உபத்திரம் எப்படி இருக்கும் அடுத்து விளக்குறார். எப்படி விளக்குறாரு? உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டான். அப்போ உங்கள் வீட்டில் அப்புறம் யாராக இருப்பாங்க? விதவைகளாக நிரம்பி கிடப்பாங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க? விதவைகளாக நிரம்பி இருப்பாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க? ஒரு ஆண்களும் இருக்க மாட்டாங்கன்றார். ஒரு ஆண்களும் இருக்க மாட்டாங்க. அடுத்து சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு?
என் பலிபீடத்தில் சேவிக்க நிர்மூலமாக்காதவர்களும் உன் கண்கள் என்ன செய்ய பூத்து போக பண்ண என்ன செய்வார்? ஒருவேளை அவன் சாகலன்னு வச்சுக்கோயேன், அதை பார்த்து என்ன செய்யணும்? வேதனைப்பட்டே நீ செத்து போயிடணும். அந்த மாதிரி என்ன செய்வேன்னா அவங்களை எழுப்பி விட்டு உன்னை வேதனைப்படுத்துவன்றார். உன் கண்களை பூத்து போகணும்னு அர்த்தம். அந்த நன்மையை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த கிடைக்காத அளவுக்கு என்ன செய்வேன்? துயரப்படுத்த. ஒன்று சாவடிச்சிருவேன். அப்படி சாவடிக்கணும்னு வச்சுக்கோயேன், அவனை என்ன பண்ணுவேன்? அவனை எழுப்பி விட்டு ரொம்ப மோசமான வாழ்க்கை அவனை வாழ வச்சு உன்னை பயங்கர வேதனைப்படுத்துவேன். அவனை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்னவா இருக்கும்? அவன் செய்யறதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பயங்கர வேதனையாக இருக்கும். அவ்வளவு வேதனைப்படுத்துவன்றார். மூணாவது சொல்கிறார் பாருங்க, உன் ஆத்மா என்ன பண்ண? வேதனைப்படுத்துவன்றார். எப்படியெல்லாம் நடந்தால் நீ வேதனைப்படுவியோ அப்படியெல்லாம் நான் உன்னை என்ன செய்ய வைக்குவேன்? வேதனைப்பட வைப்பேன்றார். ஒருத்தனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? உனக்கு மட்டும் இல்லைப்பா, உன் தலைமுறை வரைக்கும் யாராக இருக்கணும்? நீங்கள் ஆசாரியர் இருக்கணும். நீங்கள் மட்டும் என்ன செய்யணும்? என் சந்நிதிக்குள்ளே வரணும். வேற யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அந்த மாதிரி சொல்லி ஆசை வச்சு கொடுத்தவர் இப்போ சொல்கிறாரு, உன்னை ஒன்று அவனை சாவடிச்சிருவேன், அப்படி இல்லை அப்படின்னா அவனை உயிரோடு வாழ வச்சு உன்னை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியும், அவனை கொண்டு அவன் வாழ்க்கையை கொண்டு எந்த அளவுக்கு உன்னை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை வேதனைப்படுத்துவேன். அடுத்து சொல்கிறாரு, அது எதுக்கு வைக்கப்படுவாங்களாம்? அவன் பிறந்ததே எதுக்குன்னா உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு தான். அவன் உயிரோடு இருக்கிறதே எதுக்குன்னா உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு தான். அவன் உயிரோடு இருக்கிறது, அவன் வாழ்கிறதே எதுக்குன்னா அவன் வாழ்கிறதுக்கு இல்லை, உன்னை வேதனைப்படுத்துறதுக்காகவே என்ன செய்வேன்னா நான் சில பேரை வச்சு வாழ வைப்பேன்றார். சில பேரை சாவடிக்கிறதே எதுக்கு? உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? சில பேரை வாழ வைக்குவேன் எதுக்கு? உன்னை வேதனைப்படுத்துறதுக்கு. ஆக மொத்தம் என்ன? இந்த வேதனையை விட்டு என்ன செய்யவே கூடாது, வெளியே வரவே கூடாது. எப்போதும் வேதனை, எப்போதும் வேதனை, எப்போதும் வேதனை இல்லையா? சில பேர் நம்ம சொல்லுமில்ல, நம்ம பிள்ளைகள் செய்த பார்த்து இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுது, நமக்கு இவ்வளோ வேதனைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை வேதனைப்படுத்துறதுக்காகவே அவனை வச்சு நிற்கிறாரோ. இது ரொம்ப ஆபத்தான வார்த்தை. அது அழகா சொல்ற என்னது? உன் சந்ததியில் மீண்டிருக்கிறவர்கள் நிர்மூலமாகாதவர்கள் பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனை எதுக்கு வைக்கிறார் அவனை? அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்ன சொல்றாரு? அவனை உயிரோட வைக்கிறதே எதுக்கு? வேதனைப்படுத்துறதுக்காகவே வைக்கிறாராம். அதை பார்த்து என்ன செய்யணும் இருக்கணும்? நீ வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்காகவே என்ன சில பேர் வைக்கிறேன்றாரு. இதுக்காகவே சில பேர் அங்கே வெளியில இல்லை, உன் பிள்ளைகளுக்கு மத்தியிலன்னு சொல்றாரு, உன் பிள்ளை குடும்பத்துக்கு மத்தியிலன்னு சொல்றாரு. ஒன்று பிள்ளைகளை கொண்டு அடிச்சு சாவடிச்சிடுவேன் இல்லையா? எந்த பிள்ளை செத்த நமக்கு வருத்தமாக இருக்கும்? நல்ல பிள்ளைகள் செத்தா வருத்தமாக இருக்கும். ஐயோ இந்த பிள்ளை வேணா செத்து போச்சேன்னு, இது செத்து அது உயிரோட கூட பரவாயில்லையே அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் என்ன செய்வாராம்? நல்ல பிள்ளைய அடிச்சு எடுத்துருவாராம். இன்னொருத்தர் இருக்கிறான்ல, அவன் யாரு? ஒன்று அவன் செத்து வேதனை, இவன் உயிரோடு இந்த வேதனை. ஆக மொத்தம் என்ன? நீ வேதனையை விட்டு வெளியே வரவே கூடாது. எல்லாரும் மேலே தயவு உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் தான். ஆனால் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் ஆசை தான். அவரை நன்மை செய்யறதுக்கு விட்டுடணும். நம்ம அவரை நன்மை செய்யறதுக்கு விடாத பட்சத்தில் ஒன்று சாகிறதும் வேதனையாக இருக்குது, வாழ்கிறதும் வேதனையாக இருக்குது. இவன் சாகவும் முடியல, வாழவும் முடியல. ஒருத்தன் செத்து வேதனை உண்டாக்கிட்டு போயிட்டான், இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? வாழ்ந்து வேதனையை உருவாக்குறான் இல்லையா? ஒரு பையன், ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களே, ஒருத்தன் எங்கே இருக்கிறான், ஒருத்தன் தூர போய் இஷ்டம் போல வாழ்ந்து என்ன பண்ணுறான்? அப்பனுக்கு வேதனையை உண்டாக்குறான். ஒருத்தன் உள்ளவே அந்த வேதனை உண்டாக்குறான் பாருங்களேன். அவன் எங்கே வர மாட்டேங்கிறான், அவன் வர மாட்டேங்கிறான் பாருங்களேன். ஒருத்தன் எங்கே போனான்? வெளியில் போனால், சொத்தெல்லாம் வாங்கிட்டு போனால், வெளியில் போனால் துன்மார்க்கமாக வாழ்ந்தான். அது அப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குமா? பயங்கர வேதனை தானே. சரி, ரெண்டாவது இவனை பார்த்தா இவன் அதுக்கு மேலே வேதனை பிடிச்சவனாக இருக்கிறான். ஆக மொத்தம் என்ன? வேதனையே தான் வாழ்க்கை, கஷ்டமே தான் வாழ்க்கை, துன்பமே தான் வாழ்க்கை, துயரமே தான் வாழ்க்கை. ஏன் அதை சொல்கிறேன், வாசி. அடுத்து பாரு, அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்தது, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் நல்ல முதிர் வயதில் சாக மாட்டாங்க. ஆபிரகாம் பார்த்து பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் முதிர் வயதில் பிராணன் போய் மரிச்சாராம். பிராணன் போய் 175 வயசுல ஆபிரகாம் பிராணன் போய் என்ன செஞ்சார்? மரிச்சாராம். ஆனால் ஏழைக்கு சொல்றாரு, உன் குடும்பத்தில் வாழ வயசுல, அவன் வாழ வேண்டிய வயசுல செத்துடுவாங்க.
அவனா ஆயுச முடிஞ்சு சாக மாட்டான், அவனை சாவ அடிப்பன்றார். இதெல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாமே எதற்கு உண்டாக்குனா, உனக்கு வேதனையை உண்டாக்குறதுக்காகவே இதெல்லாம் நான் செய்கிறேன்றார். உனக்கு வருத்தத்தை உண்டாக்குவதற்காகவே இதெல்லாம் நான் செய்கிறேன்றார். உன் குடும்பத்தில் எல்லாரும் வாழ வயதிலே மரிப்பார்கள். அடுத்தது, ஓப்பனியும் பிணகாசும் என்னும் உன் 2 குமாரரும் வருவதே. நான் சொல்கிறேன், இது ஒன்று நம்பாத ஒன்று. சரி, நீ சொன்ன கதை எப்பயோ சொன்னார், எப்பயோ நடக்க சொல்லிடாத. உன் பிள்ளைக்கு மேலே உப்பவே வருன்றார். இப்படி செய்வோம் பார்த்தியா, இது நான் செய்கிறன்றதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா, உன் பிள்ளைகள் 2 பேரும் ஒரே நாள் என்ன செய்வாங்க, சாகுவாங்க. 2 பேர் செத்துருந்தா பரவாயில்ல, ஒரே நாள் 4 பேர் சாகுறாங்க அந்த குடும்பத்தில். கரெக்டாக சொன்னது 2 பேர் தான் இல்லையா? அப்படியே பிணைகாசனுடைய மனைவி ஏலி ஒரே நாள் என்ன உண்டாகுது, 4 பேர் மரிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வேதனை உண்டாக்குமன்றார். சொல்கிறது யாரு? உருவாக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோட முடிக்க மாட்டேன், உன்னோட மட்டும் முடிச்சிட மாட்டேன். அந்த கடைசியில் ரொம்ப ஆபத்தான வசனம், ஒருவேளை சாப்பாட்டுக்காக இன்னும் சொல்லணும், பிற்கால சந்ததி பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வைப்பன்றார். பிச்சைக்காரனை கூட என்னவா மாத்துறாருன்னா ஒரு பெரிய ஆஸ்வாதமாக மாத்துறார் இல்லையா? பிச்சைக்காரனை கூட என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய ஆஸ்வாதம். ரூத் எப்படி வந்தா? பிச்சைக்காரியா வந்தா இல்லையா? என்ன, அந்த வயலில் வேலைக்கு கூட சேர்க்க மாட்டாங்க, அந்த வயலை சிந்தி கிடக்குற, அதான் பிச்சை எடுத்து சாப்பிட வந்தவ யாரா மாறிட்டான், ஒரு பெரிய லட்சக்காரியா மாறினான். ஆனால் இன்னைக்கு ஏலிக்கு சொல்றாரு, உன் பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டு கூட பிச்சை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவேன், நான் வச்சிருவேன். திறமை இல்லாமல் இல்லை, அறிவில்லாமல் இல்லை, பலன் இல்லாமல் இல்லை. அந்த பிள்ளை ஒவ்வொரு நாள் சாப்பாட்டு கூட என்ன செய்யணும், இன்னும் சொல்ல போனால் சாப்பாட்டுக்கு கூட அவன் கஷ்டப்படுற மாதிரி தான் அவன் வாழுவான். இதை நினச்சி 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 என்ன உண்டாகுனா, உனக்கு மிகப்பெரிய வேதனையை உண்டாக்க வேண்டார். ஏங்க இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குறீங்களே, என்னங்க காரணம்? நீங்கள் சொல்கிறார், எல்லாரும் தேவன் நல்லவர், எல்லாருமேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர். எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் தான். நன்மை செய்வதற்காக தான் தேவன் விருப்பம். ஆனால் எப்போ நன்மை செய்வார்னா, செய்கிறத என்னைக்கு நம்ம மாற்றுகிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். நம்ம செய்யணும்னு நினைக்கிறத மாற்றுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ கர்த்தர் நமக்கு தேக்கமா சொன்னான், நீ செய்யணும்னு நினைச்சுக்கிறத மாற்று. நீ எதை செய்யணும்னு நினைச்சிருக்கிறியோ அதை என்ன செய், அதை மாற்று. நீ செய்து கொண்டு இருக்கிறத மாற்று, இல்லை செய்ய நினைக்கிறத மாற்று. ரெண்டு சொல்கிறேன், செஞ்சு கொண்டு இருக்கிறத மாற்று. ரெண்டாவது என்ன, செய்ய போகிறத மாற்று. ஒன்று செய்ய பிளான் பண்ணி இருக்கிற அதை மாற்றுன்னு விரும்புகிறார், இல்லை செய்து கொண்டு இருக்கிற இதை மாற்றணும் விரும்ப. இதை ரெண்டையும் மாற்றிட்டோம்னா நம்முடைய பிற்கால, நம்ம மட்டும் இல்லை நம்முடைய பிற்கால சந்ததிகள் என்ன செய்யாதுன்னா ஆசுவத்தை இழக்காது. இந்த ஏழைக்கு செஞ்சது என்ன காரணம், செய்து கொண்டு இருக்கிறத கர்த்தர் மாற்றுன்னு சொன்னார். செய்து கொண்டிருக்கிறத அது மூணில் என்ன சொல்கிறாரு, மூணில் சொல்கிறார், என்ன சொல்கிறான், தான் பிள்ளைகளுக்கு மேலே சாபத்தை வருகிறத அவன் கண்டிருந்தும் தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் இல்லையா, அவன் பிள்ளைகளுக்கு மேலே சாபத்தை வர பண்ணுகிறதா இருந்தும் அவன் பிள்ளைங்க அடங்காமல் பண்ணுறதா இருந்தும் 3:10-11 3:10-11 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ காரியத்தை செய்வேன், இருக்கும் சொன்ன யாவையும் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, 2ஆம் அதிகாரம் சொல்லிட்டாரு, 3ஆம் அதிகாரம் செய்ய போறார். அவன் அந்த 2ஆம் அதிகாரம் முழுச முடிகிற வரைக்கும் என்ன செய்வே இல்லை, ஏழி இவ்வளவு கேட்டு இருந்தால் அது என்ன செய்வே இல்லை. இப்போ ஏழிக்கு இவ்வளோ சொன்னார், இதெல்லாம் செய்ப்பான்ட்டு. அடுத்து என்ன சொல்றாரு, அவர் சொன்ன என்ன சொல்ல விரும்புறாரு, வாசி. அந்நாளிலே தொடங்கும், அது முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரை பண்ணுகிறதா இருந்தும் அறிந்திருந்தும் பாவத்தை என்ன சொல்றாரு, செஞ்சுன்னுக்கிறத மாத்துன்றார். செஞ்சுன்னு இருக்கிறல்ல அதை மாத்து. என்ன மாத்து, எதை அடக்காம போனையோ அதை அடக்கு. அதை வேற சொன்னா, எதை கண்டுக்காம போறையோ இன்னைக்கு அதை கண்டுக்கோன்றார். எதையோ என்ன பண்ணிட்டு இருக்கிற, கண்டுக்காம போயிட்டே இருக்கிற இல்லையா, என்னமோ நாம் என்ன பண்ணுறது, அவன் படம் பண்ணிட்டு போகிறான், அவன் படம் செஞ்சுட்டு போகிறான், போ நாம் என்ன செய்யறது அப்படின்னு கண்டுக்காமல் போகிற இல்லையா. நீ கண்டுக்காமல் போகிறத இன்னைக்கு கண்டுக்கன்னு சொல்கிறார். எந்த காரியத்தை நம்ம கண்டுக்காமல் போகிறோமோ அந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் இதை கண்டுக்கோன்றார். நீ கண்டுக்காமல் போகாத,
நீ கண்டுக்காம என்ன செய்யாத. நம்ம சொன்னவன் கேட்கல, நாம என்ன பண்றதுன்னு போற பத்தியா, அதுதான் உன் பாதி இவ்வளவு பெரிய நன்மையை தீமையை மாத்துவதற்கு காரணம்னு கர்த்தர் சொல்றார். கண்டுகாம போற காரியத்தை இன்னைக்கு மாத்துன்றார். செய்து கொண்டிருக்கிற என்ன செஞ்சுட்டு இருக்கிற உன் பிள்ளைங்க என்ன செய்யணும் நம்ம தெரியுது. அவனுக்கு பிள்ளைகள் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் பொதுவாக சொல்றேன். ஸோ அவனுக்கு பிள்ளைகள் தெரியுது, என்னது அவன் பிள்ளைங்க என்ன செய்திருக்கிறான்னு தெரியுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை அடக்குன்றார் இல்லையா. அவன் சொன்னான் ஆனா அடக்கலை. அடக்கிறத வேற, சொல்றத வேற. அட்வைஸ் பண்ணாரு ஆனா என்ன செய்யல, அடக்கலை. அடக்க நடத்தும் ஒரு ஸ்ட்ராங்கா என்ன செய்யல, ஒரு டிசிஷன் எடுக்கல. அவர் ஒரு கடுமையான ஒரு முடிவை அவர் என்ன செய்யல, அவர் எடுக்கல. கடுமையான முடிவை எடுக்காம போனது நிமித்தன்றார். தாம் பிள்ளைகளை அடக்காம போனது நிமித்தன்றார். அட்வைஸ் பண்ணது நிமித்தம் சொல்லல. அட்வைஸ் பண்ணார ஏழு பிள்ளைகளுக்கு 2ஆம் அதிகாரத்துல கூட அட்வைஸ் பண்ணாரு. என் பிள்ளைகளே, நான் உங்களை குறித்து கேள்விப்படுறது சரியில்லை, நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. ஆனா அடக்கலை. அடக்கலன்னு அர்த்தம் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுக்கலன்றார். நீ ஸ்ட்ராங்கா என்ன செய்யல, ஒரு டிசிஷன் எடுக்கலன்றார். நீ கண்டுகாம போறேன்றார். நீ கண்டுகாம போறது என்ன உண்டாக்கும், உனக்கு வருகிற நன்மையை அது தடுத்துரும், மாறாக மிகப்பெரிய தீமையை உண்டாக்குன்றார். நான் செய்யலையே, ஏலி ஒரு தப்பும் செய்யல. உண்மை, ஏலி ஒரு தப்புமே பண்ணல. ஆனா பிடர் முன் ஏன் சத்த, ஏலி ஒரு தப்புமே செய்யல, ஒரு பாவமும் செய்யல. பிடர் முந்தி சாவற. ஏன் சாவறார்? அதான் அழகா சொல்றாரு, நீ அடக்காம போன பாவத்தின் நிமித்தம். அப்ப எது பாவம்? கண்டுக்காம போறதே பாவம். செய்யறது மட்டும் பாவம் இல்ல. ஒரு தவறை நம்ம பார்க்கிறோம், நம்ம சொன்னா கேட்கறது, நம்ம என்ன பண்றது போ, அப்படி கண்டுக்காத போறோம் பத்தியா, கண்டுக்காம போறதே பாவம்ன்றார். நீ கண்டுக்காம போயிட்டு இருக்கிற அந்த கண்டுக்காம போறத இன்னைக்கு கண்டுக்கோன்றார். கண்டுக்கிற அர்த்தம் ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுன்றார். ஸ்ட்ராங்கா முடிவெடு. யாருக்கு சொல்றாரு? ஓப்பனிங் பணக்காசன் சொல்லல. முடிவெடுக்க வேண்டியவர்கள், கடுமையா முடிவெடுக்க வேண்டியவர்கள் முடிவெடுத்துடணும். கண்டு கொள்ள வேண்டியவன் என்ன செய்யற, கண்டுக்காம நீ போற. அந்த கண்டு கொள்ள வேண்டியவர்கள் கண்டு கொள்ளாம போகிறது அது உனக்கு பாவம். இப்போ ஓப்பனிங் பணக்காசன் என்ன செய்ய முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. ஆனா முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? ஏலி கையில் இருக்கு. அப்ப ஏலி என்ன செய்யணும், ஒரு சரியான முடிவெடுக்கணும். ஒரு சரியா கூட்ட வான் பண்ணணும். ஸோ கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சிடணும். இன்னைக்கு கண்டுக்காம போறத கண்டுக்கோன்னு கதை தீர்க்கமா சொல்றார். எதை பார்த்து நீ கண்டுக்காம போயிட்டு இருக்கிற, எதெல்லாம் நீ கண்டுக்காம போயிட்டு இருக்கிற, பட் நீ கண்டிக்க வேண்டியது, நீ அடக்க வேண்டியது, நீ டிசிஷன் எடுக்க வேண்டியது, நீ முடிவெடுக்க வேண்டியதை எதெல்லாம் நீ எடுக்காம கண்டுக்காம போயிட்டு இருக்கிற. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய முடிவு இருக்குது. ஒரு அப்பா எடுக்க வேண்டிய முடிவு இருக்குது, அம்மா எடுக்க வேண்டிய முடிவு இருக்குது, பிள்ளைகளுடைய முடிவுகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரே முடிவு எடுக்க முடியாது. எல்லாரும் ஒரே முடிவு எடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றது என்ன, ஏலியப்பா சொன்னா, நீ உன் பிள்ளைகளை அடக்கிருக்க முடியும். அப்படின்னா கருக்கணும்னாக்கா இவர் அடைக்க தான் பிள்ளைங்க அடக்கிட்டு இருப்பாங்க. யாரு இப்போ அவங்க அடங்காம போயிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன வார்த்தையை சொல்றாரு, நீ அடக்காம போயிட்டேன்றாரு. அப்போ நீ அடைக்கிறீங்கன்னா அவன் அடங்கியிருப்பான்றாரு. அப்படி கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்கா முடிவெடுத்ததுனா என்ன பண்ணியிருப்பாம, அடங்கி இருப்பான்றார். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா முடிவெடுத்ததுனா அவன் தெரிஞ்சிருப்பான்றார். நீ கொஞ்சம் கடினமா முடிவெடுத்ததுனா அவன் சரிப்படுத்திருக்கலான்றார். அப்ப அவர் என்ன செய்ய விரும்பல, கடினமா முடிவெடுக்க, ஒரு ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க என்ன செய்யல, விரும்பல. இன்னைக்கு நம்ம சரியா நடத்த முடியாது. சபையில கூட நம்ம ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க முடியாது. அந்த முடிவெடுக்க அது எதுக்கு போகிறதுனா, சரி நம்ம என்ன செய்வாங்க, இன்னைக்கு சரியாயிடுவாங்க, நாளைக்கு சரியாயிடுவாங்க, நாளை மறுநாள் சரியாயிடுவாங்க அப்படின்னு என்ன செய்யறோம், நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படி சரி நம்ம முடிவெடுத்து என்ன செய்வாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினா ஏதாவது மன சங்கடப்படுவாங்க, மன காயப்படுவாங்க. அப்படி என்ன செய்யறோம்னா நம்ம கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னா அதை அவங்க அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க. நம்மளாம் கண்டுக்கிறதே இல்லையே, அது ஒன்றும் சொல்ல மாட்டார், அது ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க. நம்ம எனக்கு எதுக்காக படுறோம், சரி நம்ம ஒரு கடினமாக முடிவெடுத்து என்ன ஆகும், இப்போ லேட்டாக வரணும்னு வச்சுக்கோங்க, ஏன் தம்பி லேட்டாக வர அப்படின்னு எழுப்பிட்டு எவ்வளோ நேரம் பிடிக்கும். லேட்டாக வரான்னு வச்சுக்கோங்க, அப்படி லேட்டாக வரான்னு கூட ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சபையில் எழுப்பினு கேட்க எவ்வளோ நேரம் பிடிக்கும்.
அப்போ ஏன் நம்ம கேட்காத அப்படி போகிறோம்? சரி, ஏதோ மனசு சங்கடப்படுவாங்க, மனசை காயப்படுவாங்க, அதனால் என்ன செய்வோம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், சரியாயிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன், லேட்டாக போனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போகலாம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு அட்வான்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதனை கடினமாக என்ன செய்ய, இன்னைக்கு கடினமாக நீ பார்த்துக்கோன்ற, கடினமாக நீ என்ன செய்ய, நீ முடிவெடு, நீ அடக்குன்றார். இஷ்டம் போல என்ன பண்ணிடாத, விட்டுறாத, இஷ்டம் போல என்ன பண்ணிடாத, விட்டுறாத, அதை அடக்கு, அதை கண்டி, அதை கண்டுகோ. அப்ப கண்டுகாம போயிட்டோம்னா என்ன உண்டாகும்? அந்த சாபம் நமக்கு மேல வருது, அவருடைய சாபனைக்கு நமக்கு மேல வருது. அப்ப அழகா சொல்றாரு ஏலி கிட்ட, எதனால? நான் சொல்லி இருந்தோம் தாம் பிள்ளைகளை அவன் அடக்காம போனதின் பாவத்தின் நிமித்தம். நீ அடக்க வேண்டியதை அடக்கிடு, அடங்காம போன கத்தர் பார்த்துக்கிறார். அடக்க வேண்டியதை நீ அடக்கிடு, அதுக்கு மேல கத்தர் பார்த்துக்கிறார், அதுக்கு மேல கத்தர் பார்த்துக்கிறார். அப்ப அடக்க வேண்டியது என்ன செஞ்சு, கண்டுகொள்ள வேண்டியது என்ன பண்ணிடு, ஸ்ட்ராங்கா கண்டுக்கோ. நீ கண்டுக்காம போயிட்டேன்னா அதனுடைய பாதிப்பு உன்னையும் பிற்கால சந்ததியும் பாதிக்கும். உனக்கும் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மைகளை அது அப்படி என்னவா மாத்துது. இது வரைக்கும் என்ன வந்துச்சு அந்த குடும்பத்துக்கு? பிணைகாச காலத்திலிருந்து தொடர்ச்சியான நன்மைகள் இல்லையா? பிணைகாச காலத்திலிருந்து தொடர்ச்சியான நன்மைகள் வந்துச்சு. ஆனால் ஏலியன் காலத்தில் அந்த நன்மை என்னவா மாறி போச்சு, அப்படியே தாபமாக மாறி போச்சு, அப்படியே தீமையாக மாறி போச்சு. அதுக்கு பிறகு வருகிறவன் நல்லா எப்படி இருக்கிறானாக்க பயங்கர காரணம் இல்லையா? மீகா வீட்டில் ஒருத்தன் போய் கேட்குறான், ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா போதும் இல்லையா? நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான், ஒரு ஆசாரியன் என்ன கேட்குறான், எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறேன், ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிறேன். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 17 7 8 9 நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் 17 7 8 9 நினைக்கிறேன். அப்பொழுது மீகா இல்லை, அதுக்கு மேலே அவன் வந்து சொல்கிறத பாரு, அவன் வருவான் பாரு, அந்த ஆசாரியன் வருவான் பாரு. அதுக்கு மேலே யூதாவில் பெத்லகேமில் ஊரானாக்கிய லேவியனமான ஒரு வாலிபன் அங்கே, அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசிய தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். அவன் கேட்டான், நீங்க இருந்துப்பா வர அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் ஊரானாக்கிய ஒரு லேவியன். எதுக்கு? எங்கேயாவது தங்க. அடுத்த வார்த்தை ரொம்ப ஆபத்தான வார்த்தை பாருங்க. அப்பொழுது மீகா, என் இடத்துல இரு, எனக்கும் இருப்பாய், நான் உனக்கு வருஷத்துல வருஷத்துக்கு 10 வெள்ளிக்காசு மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு என்ன கொடுக்குறேன். அவன் கேட்குறான், ஊரில் வாழ முடியல, ஊரில் என்ன செய்ய முடியல, வாழ முடியல, ஊரில் வாழ முடியும். எங்கே? பெத்லகேம் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு இல்லை. அப்பத்தின் வீட்லேயே உன்னால் வாழ முடியலன்னா நீ வேற எங்கே போய் வாழ போகிற? பெத்லகேம் என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு இல்லையா? அதான் பெத்லகேம். அப்பத்தின் வீட்டில் என்ன செய்ய முடியல, அவனால் வாழ முடியல. எங்கேயாவது இப்போ என்ன செய்கிறேன், சாப்பிட்றேன், எங்கேயாவது இப்போ தங்கி இருக்கிறேன், எங்கேயாவது என்ன ஆசாரியன் கூட்டம் என்ன செய்கிறேன், எங்கேயாவது இப்போ நான் இப்போ தங்கிக்கிறேன், எங்கேயாவது ஓடி இப்போ பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம பெத்லகேம் மட்டும் ஓடி போய் எப்ராயிம் தேசத்துக்கு போய் நிற்கிறான். அவன் யாரு? அவன் மீகா. அவன் நல்லவனை கட்டான்னு தெரியாது. ஆகமத்து என்ன, உனக்கு என்ன சார் மாற்று வஸ்திரத்தை ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், வருஷத்துக்கு 10 வெள்ளி காசை கொடுக்குறேன், உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ என்னவா இரு, எனக்கு ஆகிற. எனக்கு அவன் காலில் வந்துட்டு ஆசாரியன் இருக்கிறான் பாருங்க. ஜனங்க ஆசாரியனை தேடி போன காலம் போய் இன்னைக்கு ஆசாரியன் எங்க போய் தேடி போறோம்? பிணையகாசனுடைய காலத்தில் என்ன சொல்லல, ஜனங்கள் எங்க வரணும், ஜனங்கள் எல்லாரும் எங்க வரணும், எருசலேமுக்கு வரணும் இல்லையா? அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் எங்க வரணும், எருசலேமுக்கு வரணும். அவன் எங்க இருந்தாலும் சரி, அவன் எங்க தான் வரணும், ஆசாரியனை தான் தேடி வரணும். அந்த காலம் போயிட்டு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஆசாரியான்னு சொல்றான். எங்கேயாவது யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அங்க போய் என்ன பண்ணிக்கிறேன், அவங்ககிட்ட ஆசாரியனா இருந்துக்கிறேன், அவங்ககிட்ட பண்ண ஆசாரியனா இருந்துக்கிறேன், என் வீட்டுக்கு ஆசாரியர்னு சொல்றான் பாருங்களேன். என் வீட்டுக்கு நீ என்னவா இரு, ஆசாரியனா இரு.
உனக்கு என்ன கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், உனக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்குறேன். அவன் சொல்கிறான், காலில் வந்து எடுக்கிறான், நல்ல வேலை நீயாவது எனக்கு கொடுக்கணும்னு சொன்னையப்பா. அவன் சம்மதிக்கிறான் பாருங்க. அதற்கு அவன் சம்மதித்தான். அந்த லேவியன் அந்த மனிதனத்தில் இருக்க சம்மதித்தான். எதுக்கு? வெட்டப்பட்ட சொரூபத்துக்கு ஆசாரியன் இவன், வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்துக்கு ஆசாரியன் இவன். ஆக மொத்தம் எனக்கு என்ன, எனக்கு சாப்பாடு கிடைக்குது. அவன் பிற்கால சந்ததி நிலைமை பார்த்தியா? எதனால? கண்டுக்காம போனதுடைய விளைவு. எதை கண்டுக்கணுமோ அதை கண்டுக்கும். மாத்து. இன்னைக்கு எதை மாத்து? கண்டுக்காம போனதான் இன்னைக்கு மாத்து. கண்டுக்காம போனல, ஏதோ போனால் சாப்பிட்டா தூங்கணும், உட்கார இந்த கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம், போய் நேர்க்கிற மீது என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. தெரிஞ்சிக்காதவங்க இருக்க தெரிஞ்சா பரவாயில்ல, ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியவர்களும் கூட அதை தெரிஞ்சுக்காம போவோன்னு சொன்னால் அது நமக்கு அது பாதிப்பு. எதை இன்னைக்கு கண்டு கொள்ளாமல் போய் கொண்டிருக்கிறோமோ அதை கண்டு கொள்ளாமல் போயிட்டோன்னா அது நமக்கு பாதிப்பு. அந்த கண்டு கொள்ளாமல் போகிறத இன்னைக்கு மாற்றுன்னு கர்த்தர் சொல்கிறார். இதை மாற்றிட்டீங்கன்னா நீ கண்டுக்காமல் போகிற பற்றியா, கண்டிக்காமல் போகிற பற்றியா? எதை கண்டுக்காமல் போகிற? கண்டிக்கிறத கண்டுக்காமல் போகிற அப்படி சொல்கிறேன். கண்டிக்க வேண்டியதை கண்டுக்காமல் போகிற, இந்த கண்டிக்க வேண்டியதை கண்டுக்காமல் போகிறத இன்னைக்கு மாற்றிடு. நீ கண்டிக்கணும், நீ கண்டுக்கணும், அதை கண்டிக்கணும். ஆனால் நீ எப்படி இருக்கிற? அதை கண்டுக்காம போற. எதுக்கு? கண்டுக்கணும், கண்டிக்கணும்ல. அதனால என்ன செய்யற? அப்படி கண்டு காணாம போயின்னு இருக்கிற, அந்த கண்டும் காணாம போயின்னு இருக்கிறத இன்னைக்கு கண்டிச்சுக்கோன்றார். கண்டும் காணாம போகிறத இன்னைக்கு நீ கண்டிக்கலனா, இன்னைக்கு நீ கண்டுக்காம போயிட்டனா, இல்ல கண்டிக்காம போயிட்டனா, கண்டுக்காம போயிட்டனா அது என்னவா முடியும்? உனக்கு மிகப்பெரிய பாதிப்பாக முடியும். நான் உனக்கு நன்மை செய்யணும் தான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் நான் செய்ய சொன்னா நன்மை உனக்கு செய்யணும்னா இன்னைக்கு கண்டுக்கோ. நீ கண்டுக்காம போயிட்டேன்னா நான் எத்தனை நன்மை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் உனக்கு என்ன செய்ய முடியாது? அந்த நன்மை உனக்கு நான் செய்ய முடியாது. சரி, நன்மை செய்யணும் பரவாயில்ல, விட்டுடுங்கனாக்கா. இல்லை இல்லை, எப்படியெல்லாம் உனக்கு தீமையை வர வைக்கணுமோ அப்படியெல்லாம் நான் தீமையை வர வைக்குவேன். அந்த தீமை என்ன செய்யும்? நீ எப்போதுமே வேதனை தான் இருக்கணும். ஒன்று, சாகிறவன் நினைச்சும் வேதனைப்படணும். ரெண்டாவது, வாழ்றவன் நினைச்சும் நீ வேதனைப்படணும். வேதனையே தான் உன் வாழ்க்கையா முடியும். வேதனையே தான் உன் வாழ்க்கையா முடியணும்னா இன்னைக்கு கண்டுக்காம போயிடு. இல்லை இல்லை, ஸோ வேதனையை மாறி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறின்னு சொன்னீங்கல்ல, நான் சந்தோஷமாக வாழணும் விரும்பினா ஒன்று செய், கண்டுக்கோ, கண்டிச்சுக்கோ. கண்டு கொண்டு கண்டிச்சிட்டா நீ எப்போது எப்படி வாழலாம்? மகிழ்ச்சியாக வாழலாம். கண்டுக்காம போகிறேன், கண்டிக்காம போகிறேன்னா ஸோ அந்த எந்த அளவுக்கு அவன் சாகிறவன் நினச்சியும் துக்கம், வாழ்கிறவன் நினச்சியும் துக்கம். ஆக மொத்தம் என்ன? வேதனையே உன் வாழ்க்கையாக இருக்குமே தவிர எது நடந்தாலும் என்னவா இருக்கும்? உனக்கு அது வேதனையாக இருக்கும். இப்போ ஓப்பனை பிரகாசம் மறிக்கிறது அவனுக்கு வேதனை, அவன் பேரப்பட அனாதை விட்டுட்டு போகிறது அவனுக்கு வேதனை, பெட்டி பிடிக்கப்பட்டது அவனுக்கு வேதனை, அவன் பிடரை விழுந்து சாகிறது அவனுக்கு வேதனை, பிற்கால சந்ததி பிச்சை எடுத்து சாப்பிடுவான்னு சொல்கிறது அவனுக்கு வேதனை. ஆக மொத்தம் என்ன? சாகிறதும் வேதனை, வாழ்கிறதும் வேதனை, நீ இருக்கிறதே வேதனை. வாழ்நாள் முழுவதும் வேதனையும் வாழ்க்கையை முடியணும்னா கண்டுக்காம போ, கண்டிக்காம போ. இல்லை இல்லை, வாழ்நாள் முழுவதும் நான் வேதனையை சுமக்க வாழ்கிறவன் இல்லை, நான் ஆசோத்தை சுமக்கணும், நாங்கள் மகிழ்ச்சியை சுமக்கணும், நாங்கள் சமாதானத்தை சுமக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மாற்று. என்ன மாற்று? எதை செய்து கொண்டு இருக்கிறியோ அதை மாற்று. என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கண்டுக்காம போகிற, கண்டிக்காம போகிற. கண்டுக்காம போற, கண்டிக்காம போற, இது ரெண்டையும் இன்னைக்கு மாத்திரு. அப்ப என்ன செய்? எதை கண்டுக்கணுமோ அதை கண்டுக்கோ, எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிச்சிரு. கண்டு கொள்ள வேண்டியதை கண்டு கொண்டு, கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சிரு. இது என்ன செய்யும்? உனக்கு நான் செய்வேன்னு சொன்ன நன்மையை உனக்கு செய்ய வைக்கும். ஒருவேளை ஓப்பனை பிரகாசம் அடகமா போனா அவனை மட்டும் கண்டிச்சுட்டு போயிடுப்பாரு, ஆனால் இவன் கண்டுக்காம போயிட்டார் பத்தியா, அதனுடைய விளைவு. சரி, இது வரைக்கும் தான் கண்டுக்கல, இப்பயாவது கண்டுக்கையா அப்படின்னா இவ்வளவு தூரம் சொன்னாலும் சொல்றாரு, கர்த்தர் அவர் நல்லவர், அவர் பார்வைக்கவர் நலமானவர் செய்வார், அவர் பார்வைக்கு தான் நல்லது செய்கிறார், விட்டுட்டு. ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டார் இல்லையா? 2ஆம் அதிகாரம் பெரிய 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 லிஸ்ட்டை சொல்லிட்டாரா? பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டாரா?
ஒருத்தன் பால வயசில் சாமான், உன் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு போகிற என்னவா இருப்பாங்க, பூரா விதவைகளாக தான் இருப்பாங்க. ஒருத்தி கூட என்னவா இருக்க மாட்டான், சுமங்களே இருக்க மாட்டான். மொத்த பேரை விதவையாக்கிடுவேன். அவன் பிள்ளைகளை சாவாங்க. உணர்த்துறத வாழ்றவனை கொஞ்சம் பேர் வைப்பேன்ல, எதுக்கு தான் வைக்குவேன்? உன்னை வேதனைப்படுத்துறதுக்காகவே கொஞ்சம் பேர் என்ன பண்ண வைக்குவேன், நான் வாழ வைக்குவேன். கொஞ்சம் பேரை சாக வைக்குவேன். எதுக்கு? உன்னை வேதனைப்படுத்துறதுக்காகவே நான் சாக வைக்குவேன். ஆக மொத்தம் என்ன, நீ துயரப்படணும், நீ வேதனைப்படணும், நீ கஷ்டப்படணும். உன் 2 பிள்ளைங்களை வருவதே அதுக்கு அடையாளம். 2 பேரும் ஒரே நாள் சாவாங்க. உன் பிள்ளைங்களை அப்பத்துக்கு பிச்சை எடுத்து கிடப்பாங்க. இப்படியெல்லாம் சொன்னார்ல. இப்ப கேட்டவன் என்ன பண்ணியிருக்கணும்? இப்ப கேட்டவன் என்ன பண்ணியிருக்கணும்? சரி, இதே கருதுங்க வச்சுன்னு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் இன்னும் அவருக்கு ஒன்றும் சொல்லலை இல்லையா? நீ இப்படி பண்ணது தப்புன்னு மட்டும்தான் சொன்னார். உன் பிள்ளைகளை அடிப்பேன் உதைப்பேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, தப்புன்னு மட்டும் தான் சொன்னார். உடனே வசத்தை கிழிச்சுன்னு இல்லையா, அப்படி சாம்பல் ரெட்டு உடுத்திக்கின்னு அப்படி சாம்பலை உட்காந்து கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாய் நடந்து கொண்டார் இல்லையா? ஒருத்தர் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறாரு? அப்படி தாழ்மையாய் நடந்து கொண்ட, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா, என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா அப்படி கெஞ்சறாரு இல்லையா? 7 நாள் உபவாசம் பண்ண கொண்டு அழுதுன்னு கிடக்கிறாரு இல்லையா? தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து, அவன் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லலை, நீ தான் அந்த மனுஷனர், அவ்வளோதான். உடனே பட்டனு கீழே விழுந்து சட்டையை கிழிச்சுக்கின்னு 51ஆம் சங்கீதம் முடிச்சு எழுதி வச்சுட்டார்ல. 51ஆம் சங்கீதம் முழுசும் எழுதி உட்கார வச்சுட்டு, நான் தப்பு பண்ணதை நான் மட்டும் இல்லை, இந்த உலகம் என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு நாளும் லட்சோதி லட்சம் மக்கள் என்ன செய்யறதை படிக்கட்டும், கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யட்டும், நான் பண்ண தப்ப படிக்கட்டும் அப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டார்ல. ஆனா இவனுக்கு இவ்வளவு தூரம் சொல்லி நிற்கிறாரு, இது வரைக்கும் கேட்கல. இப்ப 2வது என்ன சொல்றாரு? 10ஆம் வசனம் சொல்றாரு, நான் சொல்லியிருந்ததை நான் என்ன செய்ய போறேன், நான் தொடங்கவும் அதை முடிக்கவும் போறேன்னு சொல்றாருல. நான் சொன்னதை செய்யவும் தொடங்கவும் அதை முடிக்கவும் போறேன்னு சொன்னார்ல. இதை கேட்ட என்ன செய்யணும்? இப்போ அதை என்ன செய்யணும்? சட்டை கிழிச்சு அழுணுமா? ஆனா இப்ப என்ன செய்யறாரு? கர்த்தர் நல்லவர், அவர் பார்வைக்கு அவர் நலமானபடி செய்வார். என்ன வீரவசனம் பார்த்தீங்களா? அவர் பார்வைக்கு நலமானபடி செய்வாராம். நலமானபடி செய்யறாரு, வாங்கிட்டு போ. வேற என்ன பண்ண? எல்லாரும் மேல தயவு உள்ளவர் தான், எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் தான் அப்படின்னு ஆசை. ஆனா நன்மை செய்ய விட்டுடும் நம்ம. ஆனா எப்ப செய்வார் நன்மை செய்வார்? எல்லாருக்கும் எப்ப நன்மை செய்வாரு? மாத்திக்கிட்ட நன்மை செய்வார். மாத்திக்கிட்டனா நன்மை செய்வார். எதை மாத்து? கண்டுக்காம போறத மாத்து, கண்டிக்காம போறத மாத்து. எதை கண்டுக்காம போறத அதை மாத்து, எதை கண்டுக்காம கண்டிக்காம செய்ய போகிறது மாத்திரம் இல்லையா? இப்ப தாவித செய்யறாரு, மாத்துறாரு. உடனே மாத்திர பாருங்களா? ஏன் என் கையில காசு இருக்கு, என்ன செய்யறேன், நான் கட்டுறேன், நான் தெங்கலை சொல்லிட்டு போனேன் இல்லையா? ஸோ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு பெரிய வைராக்கியம் பார்த்தீங்களா? அந்த ஆலயத்தை கட்டுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், என் வீட்டில் நான் காலே வைக்க மாட்டேன்றார். என் கட்டிலுக்கு மேல நான் படுத்து தூங்க மாட்டேன்றார். என்ன செய்ய மாட்டேன், என் தூக்கம் நான் தூங்க மாட்டேன்றார். தூங்க மாட்டேன், என் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் கட்டில மேல என்ன செய்ய மாட்டேன், கட்டிலுக்கு மேல படுக்க மாட்டேன்றார். எவ்வளவு பெரிய வைராக்கியம்! அந்த வைராக்கியம் எதுக்கு இருக்குது? இவ்வளவு வைராக்கியத்தோட ஆலயத்தை எழுப்பனா, அது சொல்ல இல்லப்பா நீ கட்ட வேணான்னு சொன்ன உடனே அது அப்படியே மாத்திர முடியும். அது அடுத்த சொல்றாரு, அவர் ஆஸ்வதிக்க அவர் பார்க்கிறாரு. நான் இன்னும் உங்கள்கிட்ட என்ன கேட்க வேண்டியது இருக்குது, நான் கேட்கறது முன்னாடி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, என் பிற்கால சந்ததி வரைக்கும் நீங்க கொடுத்து ஆஸ்வதிச்சிட்டீங்களே. ஒரு சந்ததியை பிற்கால சந்ததி வரைக்கும் என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஒரு சந்ததி என்ன செய்யறாரு, பிற்கால சந்ததி வரைக்கும் பாதிக்கப்பட வைக்கிறார். ஒரு சந்ததியை பிற்கால சந்ததி வரைக்கும் ஆஸ்வதிக்கிறார். ஒரு சந்ததியை பிற்கால சந்ததி வரைக்கும் பாதிக்க வைக்கிறார். இதை 2 எதை வச்சுன்னா, கண்டுக்கிறதும் கண்டிக்கிறதும். மாத்திக்காம போயிட்டோன்னா இவர் செய்ய போறத மாத்துறாரு, அவங்க செய்யறத மாத்த நினைக்கிறார். அப்ப செய்யறதையும் மாத்தணும், செய்து கொண்டிருக்கிறதையும் மாத்தணும். செய்து கொண்டிருக்கிறதையும் என்ன 25 செய்து கொண்டிருக்கிறதையும் என்ன செய்யணும், மாத்தணும். அங்க என்ன செய்யறாரு, அந்த பாவத்தை அவர் என்ன செய்யறாரு, தடுத்து நிறுத்துறார் இல்லையா? அந்த பாவத்தை அவன் தடுத்து நிறுத்தினபடினால் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய
பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவே காண்பித்தது நிமித்தம் என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் கட்டளிடுவேன். தேவனுக்காக கண்ட பக்தி வைராகியத்தின் நிமித்தம் செய்தபடியால் அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்தை தலைமுறை என்ன செய்கிறாரு? பெரிய நன்மையை செய்யலாம். கர்த்தர் நமக்கு பிற்கால சந்ததி வரைக்கும் நன்மை செய்வதும் பிற்கால சந்ததிக்கு பாதிக்கப்படுவதும் அந்த ஸ்பாட்டில் வாழ்கிற ஒரு நபரை வச்சு தான். மாற்ற வேண்டியதை மாற்றிக்கிட்டோன்னா நம்ம மாற்ற வேண்டியதை மாற்றிக்கணும். அவங்கள மாற்றுறதில்ல, நம்ம மாற்றிக்க வேண்டியதை நம்ம மாற்றிக்கிட்டோன்னா பிற்கால சந்ததி வரைக்கும் நன்மையை செய்ய முடியும். நம்ம மாற்றிக்க வேண்டியதை நம்ம மாற்றிக்காம போயிட்டோன்னா பிற்கால சந்ததி வரைக்கும் பாதிக்கப்படணும். இன்றைக்கி பாதிப்பை விரும்புகிறோமா ஆசுவத்தை விரும்புகிறோமான்னு நம்ம அதை முடிவெடுக்கணும். கண்களை மூடுவோம். எல்லார் மீதும் தயை உள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், எல்லார் மேலும் தயையுள்ளவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்த அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். ஆனால் எல்லாருக்கும் நன்மையை செய்யலை, அதுதான் வருத்தம். அவருக்கு விருப்பம் நம்முடைய பிற்கால சந்ததி வரைக்கும் நன்மை செய்யணும். நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கும் நன்மை செய்யணும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னா இன்னைக்கு நம்ம மாற்றணும். எதை மாற்றணும்? நான் எதை கண்டுக்காமல் போகிறேன், எதை கண்டிக்காமல் போகிறேன்? கண்டுக்காமல் போகிறதையும் கண்டிக்காமல் போகிறதையும் இன்றைக்கி நான் மாற்றிட்டேன்னா எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய பிற்கால சந்ததிகள் வரைக்கும் எனக்கு கர்த்தர் நன்மையை செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றையும் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆனால் கண்டுக்காமல் போயிட்டேன்னா எனக்கும் என் பிற்கால சந்ததிகளுக்கும் தீமையை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கும் நம்மளுக்கு பின்கால சந்ததிகளுக்கும் தீமையை வர வைக்க பிரயாசம் எடுக்கிறோமா? நமக்கும் நம்முடைய பிற்கால சந்ததிகளுக்கும் நன்மையை செய்ய பிரயாசம் எடுக்கிறோமா? எதை கண்டுக்கணுமோ அதை கண்டுக்கும், எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கும். கண்டுக்க வேண்டியதை கண்டுக்கிட்டு கண்டிக்க வேண்டியதை கண்டிச்சிட்டோன்னா கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார், அவருடைய பிற்கால சந்ததிகளுக்கு நன்மையை செய்வார். ஆனால் கண்டுக்க வேண்டியதையும் கண்டுக்கலை, கண்டிக்க வேண்டியதையும் கண்டிக்கலைன்னா ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பங்களுக்கும் நன்மையை செய்ய கர்த்தர் விரும்பலை. நமக்கான பிற்கால என்ன விரும்புகிறோம்? நன்மையா தீமையா? இன்னைக்கு நான் மாறணும். இன்னைக்கு என்ன நான் மாற்றிக்கணும்? தப்பு செய்யலை, பாவம் செய்யலை, கண்டுக்காமல் போகிறேன். கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் போகிறேன். கண்டுகொள்ளாமலும் போகிறோம், கண்டிக்காமலும் போகிறோம். இது ரெண்டும் தேவ சமூகத்தில் தவறு என்பதை இன்னைக்கு தேவன் நமக்கு விளக்கிறார். இதை ரெண்டையும் நம்ம சரிப்படுத்திட்டோன்னா நமக்கு நன்மை உண்டாகும், நமக்கு நன்மை உண்டாகும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் கண்டுக்க வேண்டியதை கண்டுக்காமல் போயிருந்தா எங்களை மன்னியும், கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் போயிருந்தா எங்களை மன்னியும். கண்டுக்க வேண்டியதையும் கண்டிக்க வேண்டியதையும் இந்த நாட்களுக்கு பிறகு நாங்கள் சரியாக அதை நாங்கள் செயல்படுத்துவோம், சரியானிக்கு நாங்கள் செயல்படுத்துவோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதியும். எங்களை சரிப்படுத்திக்க விரும்புகிறோம். இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் எதை கண்டுக்கணுமோ அதை கண்டுக்குவோம், எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்குவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்க கஷ்டப்படுறாங்களேன்றதுனால நாங்கள் கண்டுக்காமல் போயிடக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டுருவாங்கன்றதுனால கண்டிக்காமல் போயிடக்கூடாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ கண்டிக்க வேண்டியவைகளை நாங்கள் கண்டிக்குவோம்ப்பா. எங்களை நம்புங்க. கண்டிக்க வேண்டியதை நாங்கள் கண்டிச்சிருவோம். அவன் விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, அவன் ஏற்றுக்கொள்கிறாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, ஆனால் எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கணும், எதை நாங்கள் கண்டுக்கணுமோ அதை நாங்கள் கண்டுக்குவோம். எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க.
எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். கடந்த நாட்டில் நாங்கள் செய்த தவறு இது. கடந்த நாட்டில் நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு, கண்டிக்காமல் போனதும் மிகப்பெரிய தவறு. எங்களை மன்னியும். நீங்கள் சரிப்படுத்திக்க விரும்புகிறோம், சரிப்படுத்திக்குவோம். இனி வர நாளில் கண்டிக்கவும் நாங்கள் சரியாக செய்வோம். நம்பி ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பிற்கால சந்ததிகள் வரைக்கும் எங்களுக்கு நன்மைகளை செய்து எங்களை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்குறோம். காத்து நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி கையில் அர்ப்பணித்து ஒப்பு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம துதிக்கிறோம். சகல துதிக்கிற மகிமையெல்லாம் ஒவ்வொருவரைக்கு செலுத்தி உயர்த்தின தாழ்த்து உரிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.